அடிப்படையிலேருந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க தயவுசெய்து. இது ஒரு அறிவில்லாத ஒரு விவாதமாக மாறுதுன்னு எனக்கு அச்சம் வருது. தமிழ்நாடுன்னு உருவாகின ஏதாவது ஒரு கட்சி மும்மொழி கொள்கைன்னு வேணும்னு சொல்லியிருக்காங்களா? கூகுள் தலைவர், ஆல்பபெட் தலைவர் யாரு? சுந்தர் பிச்சை. சுந்தர் பிச்சை சொல்றாரு எனக்கு ஹிந்தி தெரியாதுன்றார். ஹிந்தி தெரியாதனால யாருக்காவது பாதிப்பு வந்துச்சா? அதனால திருப்பி மும்மொழின்னு சொன்னா, இப்ப நான் சொல்றேன், இன்னும் இதே பேசிட்டு இருந்தா நம்மளை கெடுக்கிறதுக்காகவே பேசுறாங்கன்னு தான் நான் கருதுவேன். ஏன்னா நம்ம சிறப்பாக செஞ்சிருக்கோம். எங்களோட சிறப்பாக செய்கிறவர்கள் எங்களுக்கு என்னை மாதிரி நீயும் செய் அப்படின்னு சொன்னா அந்த விவாதத்துக்கு நாங்கள் போறதுக்கு தயார். அப்போ உங்க மகன் 3 மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளியில படிக்கிறானா உங்களுக்கு அறிவில்லைன்னு தானே அர்த்தம். பிடிஆர் கண்ணாடி பார்த்து பேசிட்டு இருக்காரா? விமான நிலையத்தில் இறங்கினோடனே ஒரு கண்ணாடி எடுத்து கண்ணாடி பார்த்து பத்திரிகையாளர் முடிச்சு. அந்த அமைச்சர்கிட்ட திரும்ப நான் கேட்குறேன், உங்களுடைய மகன் இந்திய குடிமகனா? அண்ணன் பிடிஆர் அவருடைய பையன் எங்க படிக்கிறாரு? கொஞ்சம் சொல்லணுமே அண்ணே. சும்மா போய் நான் டிவியில் போய் பேசுவேன், நான் வாய் திறந்து பேசுவேன், மதுரை பத்திரிகையாளர் சந்திப்பில் போய். ஏன்னா அறிவுள்ளவர்களான்னு ஒரு வார்த்தையை கேட்டிருக்கார். ஒரு அமைச்சர் அறிவுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொன்ன பிறகு அந்த அமைச்சர்கிட்ட திரும்ப நான் கேட்குறேன், உங்களுடைய மகன் இந்திய குடிமகனா? முதல் கேள்வி. அமெரிக்க குடிமகனா? இரண்டாவது கேள்வி. இந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு உங்கள் மகன் எந்த பள்ளியில் படிக்கிறான்? அப்போ உங்கள் மகன் 3 மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளியில் படிக்கிறானா உங்களுக்கு அறிவில்லைன்னு தானே அர்த்தம். பிடிஆர் கண்ணாடி பார்த்து பேசிட்டு இருக்காரா? விமான நிலையத்தில் இறங்கினோடனே ஒரு கண்ணாடி எடுத்து கண்ணாடி பார்த்து பத்திரிகையாளர் முன் பேச. ஆனால் தமிழ்நாடை பொறுத்தவரை எல்லா அமைச்சர்களுடைய குழந்தைகள், பேர குழந்தைகள் எல்லோருமே 3 மொழியில் தான் படிக்கிறாங்க. எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் யாராச்சும் ஒருத்தர் பத்திரிகையாளர் முன்னாடி ஒரு எம்பி, எம்எல்ஏ இல்லை என் குழந்தை என் பேரை 2 மொழி தான் படிக்கிறான், நான் தைரியமாக பேசுவேன்னு பேசுகிறாங்களா? யாரும் பேச மாட்டாங்க. அவர்களுக்கு ஒரு நியாயம், பொதுமக்களுக்கு ஒரு நியாயம். அதனால்தான் நம்முடைய மும்மொழி கொள்கையை நாம் சொல்வது சமக்கல்விங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். எல்லோருக்குமான உரிமை என்று சொல்லுகின்றோம். அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய 52 லட்சம் பேர்த்துக்கும், தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய 56 லட்சம் பேர்த்துக்கும் சமமான கல்வி இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்கம் 3 மொழியும் ஒரு பக்கம் 2 மொழி இருப்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்?